Dear students, we are going to see about modern theory of international trade. Already we know about the two theories. Yeah. So, Adam Smith theory of absolute cost advantage and Ricardo theory of comparative cost advantage. The next one is modern theory of international trade. Modern theory நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா this is developed by Swedish economist Eli Hecker and his students also. Then Bertil Ohlin in 1919. Modern theory of international trade means basis for foreign trade was comparative cost difference and it considered only labor factor. The next one is it is explains about that the causes for such comparative cost difference. I think this is explained to factor endowment theory, I think so. Okay, this is called as endowment factor endowment theory. The modern theory நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா according to Hecker and Hoagland defines a capital abundant country will export the capital intensive goods. A labor abundant country will export the labor intensive goods. அதாவது கேபிட்டலை மையமாக வச்சு பேஸாக வச்சு ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் இன்டென்சிவ் கூட்ஸை தான் அவங்க வந்து ப்ரொடக்ட் பண்ணுவாங்க. அதை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் லேபரை வந்து பேஸ் பண்ணி கூட்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தட் கண்ட்ரி வில் எக்ஸ்போர்ட் த லேபர் இன்டென்சிவ் கூட்ஸ். என்ன மாதிரியான கூட்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கூட்ஸ் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. According to Hecker Hoagland, a capital abundant country will export the capital intensive goods while the labor abundant country will export the labor intensive goods. A factor is regarded abundant or scarce in relation to the quantum of other factors. A country can be regarded richly endowed with capital only if the ratio of capital to other factor is higher than other countries. அதாவது அந்த கண்ட்ரி சப்போஸ் வந்து ரிச் கண்ட்ரியாக இருக்குது அப்படின்னா வெல்த்தி கண்ட்ரியாக இருக்குது அப்படின்னா கேபிட்டல் ஆஸ் வெல் அஸ் லேபருக்கும் வந்து அது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பேஸ் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய அந்த கூட்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஹிக்கர் அண்ட் ஹோக்லின் அப்படிங்கிறடைய மாடர்ன் தியரி. அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் embody the abundant factor, imports embody the scarce factor. அதாவது எக்ஸ்போர்ட் வந்து எந்த கண்ட்ரி வந்து மோர் அண்ட் மோர் கூட்ஸ் வந்து ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்குதோ மோர் அண்ட் மோர் ப்ரொடக்ஷனை வந்து அவுட்புட்டை கொண்டு வராங்களோ அந்த கண்ட்ரி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. எந்த கண்ட்ரியில் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்கேசிட்டி இருக்கோ டிமாண்ட் இருக்கோ பற்றாக்குறை இருக்கோ அந்த கண்ட்ரி வந்து இம்போர்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது தான் இந்த மாடர்ன் தியரி வருது. Then one more thing, what are the comparison of classical theory and modern theory? கிளாசிக்கல் தியரிக்கும் மாடர்ன் தியரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கார்டிங் டு த கிளாசிக்கல் தியரி explains the phenomenon of international trade on the basis of labor theory of value. Most of the countries வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேபர் ஃபேக்டர்ஸ் தான் லேபர் வேல்யூ தான். ஸோ எந்த அளவுக்கு வந்து கூட்ஸை வந்து லேபர் ஃபேக்டரோடு வந்து அவங்க ப்ரொடக்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த கூட்ஸை வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. மாடர்ன் தியரிஸ் எக்ஸ்பிளைன் த பெனாமினான் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜென்ரல் தியரி ஆஃப் வேல்யூ. ஜென்ரலாக மாடர்ன் தியரி மீன்ஸ் எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு நம்ம வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக ப்ராக்டிக்கலாக அதை வந்து யோசிச்சு வந்து அந்த மாடர்ன் தியரி யூஸ் பண்ணி ட்ரேடு ரிலேஷன்ஷிப்பை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. Then classical theory wise it presents one factor, that is labor factor model.
And one more thing, it attributes the differences in the comparative cost of differences in the productive efficiency of workers in the two countries. ரெண்டு countries வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஈச் அண்ட் எவ்ரி வந்து அவங்க வந்து ஒர்க்கர்ஸையும் சரி கூட்ஸையும் சரி என்ன பண்ணிக்குவாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. கிளாசிக்கல் தியரிஸ் எந்த கண்ட்ரியில் வந்து ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்களோ, எந்த கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, அந்த இன்டர்னல் கண்ட்ரிக்குள்ளே தான் வந்து கிளாசிக்கல் தியரிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒர்க்கர்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா டூ கண்ட்ரிஸ் வந்து எந்த கண்ட்ரிஸ் கூட அவங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்களோ அந்த கண்ட்ரிஸ் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸ் ஆல்சோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஓகே, தென் அக்கார்டிங் டு த மாடர்ன் தியரி வைஸ் it presents a multi-factor labor as well as the capital model. It attributes the difference in the comparative cost to the differences in the factor endowment in two countries. கேபிட்டலையும் சரி ஒர்க்கர்ஸும் சரி ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா மாடர்ன் தியரி வைஸ் வந்து என்ன தேவையோ அந்த கண்ட்ரிக்கு, எந்த கண்ட்ரிக்கு வந்து இப்போ வந்து நமக்கு வந்து டிமாண்ட் இருக்கோ, ஸ்கார்சிட்டி இருக்குதோ அந்த கண்ட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேபிட்டலையும் சரி லேபர்ஸும் சரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிக்குவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ